நாம இந்த சாப்டர்ல போன சாப்டரோட கண்டினியூவேஷனை இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். போன சாப்டர்ல என்ன பண்ணோம்? பைனரி கன்வர்ஷன், நிறைய கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம், டெசிமல் கன்வர்ஷன்ஸ் அந்த மாதிரி. இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா பைனரி அடிஷன், பைனரி சப்ராக்ஷன், அப்புறம் சைன்டு மேக்னிடியூட், அப்புறம் லாஜிக் கேட்ஸ், அதெல்லாம் இப்போ ஒன் பை ஒன்னா இந்த சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்டல்ல இருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். எண்ணிலையிலிருந்து பதிவு நிலைக்கு மாற்ற போறோம். இப்போ இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க 1265 பேஸ் 8. பேஸ் 8னா ஆக்டல். இப்போ நம்ம லைவா பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 1265 பேஸ் 8 வந்து பாத்தீங்கன்னா 5 into 8 to the power of 0. தமிழ்ல சொல்லணும்னா 8 நடுக்கு 0. அடுத்தது பாத்தீங்கன்னா 6 into 8 to the power of 1. அடுத்தது 2 into 8 to the power of 2. 1 into 8 to the power of 3. So anything to the power of 0 ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம்? anything to the power of 0 வந்து 1. அப்புறம் 8 power 1 8. 8 into 6 48. 8 square 64. 64 into 2 128. 8 cube பாத்தீங்கன்னா 512. 512 into 1 512. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 693ன்னு நமக்கு ஆன்சர் வருது. ஸோ என்ன பண்ண உடனே பேஸ் 10ன்னு போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக கூட என்ன பண்ணலாம், வேல்யூவை இங்கே நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 8 to the power of 0, that is 5. இது பார்த்தீங்கன்னா 48, இது 128, இது 512. போட்டுட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். 512 plus 128 plus 48 plus 5 is equal to 693 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். அடுத்தது ஆக்டல்ல இருந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 6213 பேஸ் 8. இதுவும் ஆக்டல் நம்பர். இதை நம்ம என்ன பண்ண போறோம்? பைனரிக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் பிட்டை வச்சு பிரிச்சு போட்டாலே ஈஸியா போட்டுடலாம். பாருங்க, 3க்கு வந்து ஆக்டலுக்கு எத்தனை பிட் எடுக்கணும்னு சொன்னேன்? 3 பிட்ஸ். ஸோ 0 1 1. ஆக்சுவலா 3க்கு வந்து பைனரியில வந்து 1 1. 3 பிட்னால நாம இங்க 0 ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 1க்கு வந்து பைனரியில 1 2 0 ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது 2 வந்து 1 0, ஃப்ரண்ட்ல ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். 6 வந்து 1 1 0. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க இந்த மெத்தட். இப்போ எக்ஸா டெசிமல்ல இருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25F. இப்போ 25 நீங்க டைரக்டா போட்டுடலாம். Fன்றது என்ன வேல்யூ? 15. ஸோ இந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எக்ஸா டெசிமல்ல இருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ 25F பேஸ் 16. ஸோ Fக்கு என்ன போட்டிருக்கோம் பாருங்க, வேல்யூ 15. Fக்கு வந்து என்ன வேல்யூ? 15. 15 into 16 to the power of 0. ஸோ 16 to the power of 0ன்றது 1. 1 into 15 15. அடுத்தது 16 power 1 வந்து 16. 16 into 5 80. அடுத்தது 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் எவ்வளோ? 256. 256 into 2 512. இப்போ ஆட் பண்ண போறோம். 7 9 plus 0 10. பேலன்ஸ் வந்து 1 6. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 607 பேஸ் 10. இதே தான் 256 into 2 போட்டு வச்சிருக்கேன். 512 plus 80 plus 15 is equal to 607 பேஸ் 10. புரியுதா? ஈஸி தான். இப்போ எக்ஸா டெசிமல்ல இருந்து பைனரி கன்வர்ஷன் 8BC பேஸ் 16. இந்த நம்பரை பைனரியா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 16 நிலையிலிருந்து இருநிலை எண்ணாக மாற்ற சொல்லியிருக்காங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது எப்படி ஈஸின்னா பார்த்தீங்கன்னா பிட்டு பிரித்து போட்டுடலாம். ஆக்டலுக்கு எத்தனை பிட்டு பார்த்தோம்? 3 3 பிரிக்கணும். எக்ஸா டெசிமலுக்கு 4 4 பிட்டா எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 0 0 0. இது வந்து 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா B. ஏன்னா என்ன சொன்னோம்? 10னா A போடணும்னு சொன்னோம். ஏனா 10, Bனா 11, Cனா 12. இப்போ Bக்கு நம்ம என்ன போடணும்? 11 போடணும். ஸோ இந்த பிட்ல இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா இது 8. 8 2 1 வந்தா என்னது? 3. 8 plus 3 11. இது வந்து 8, இது வந்து 4.
8 + 4 12. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து எழுதிட வேண்டியதுதான். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பைனரி ரெப்ரசன்டேஷன் ஃபார் சைன்டு நம்பர்ஸ், குறியுறு எண்களின் இருநிலை பிரதியீடு. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் கேன் ஹேண்டில் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர் அண்டு நெகட்டிவ் நம்பரை ஹேண்டில் பண்ணக்கூடியது. அன்சைன்டு நம்பர்ஸ், சைன்டு நம்பர்ஸ். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் என்ன சொல்கிறோன்னா சைன்டு நம்பர்ஸ், பாசிட்டிவ் வந்து அன்சைன்டு நம்பர்ஸ் இருக்கும். இதில் வந்து சிம்பிளஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பரை பைனரியில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு சைன்டு மேக்னிடியூட். ஸோ அதான் தமிழில் என்ன சொல்கிறோன்னா குறியுறு அளவு. இப்போ 2 எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கோம், எம்எஸ்பி, எல்எஸ்பி. எம்எஸ்பினா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், எல்எஸ்பின்றது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். தமிழில் மிகு மதிப்பு பிட்டு, குறை மதிப்பு பிட். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். In signed magnitude method, the leftmost bit is MSB, most significant bit. It's called sign bit or parity bit ன்னு சொல்றோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா குறி பிட் அல்லது சமநிலை பிட். The numbers are represented in computers in different ways. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா signed magnitude representation, குறியுறு அளவு பிரதியீடு. அடுத்தது பாத்தீங்கன்னா ones complement, ஒன்றின் நிரப்பு, டூஸ் காம்ப்ளிமெண்ட், இரண்டின் நிரப்பு. இப்போ நாம சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன் பற்றி பார்ப்போம். இப்போ 2 நம்பர் எடுத்துருக்கேன். ஒன்று வந்து +7. நான் மொத்தம் 4 பிட்ஸ் எடுத்துக்கணும். 7க்கு பைனரி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1. ஸோ 4 பிட்னால இங்கே 0 ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 1 1. இது வந்து 1 போடுறோம். இதுதான் என்ன சொல்கிறோம், சைன் பிட் ஆர் parity பிட்னு சொல்கிறோம். இதை நாம என்ன சொல்றோம், சைன் பிட் ஆர் parity பிட்னு சொல்றோம். 0 மீன்ஸ் பிளஸ், 1 மீன்ஸ் மைனஸ், தட் இஸ் நெகட்டிவ். இப்போ இங்க 1 இருக்கிறதுனால இது நெகட்டிவ். பட் இந்த ரெப்ரசன்டேஷன் போதுமா, கரெக்டா வருமானு பார்த்தீங்கன்னா வராது. இப்போ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா +7ம் -7ம் நீங்க ஆட் பண்ணுங்க, நமக்கு என்ன வரணும், 0ன்னு வரணும். பட் இந்த ரெப்ரசன்டேஷன் படி பார்த்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 வராது. ஸோ அதனால இந்த ரெப்ரசன்டேஷன் நெகட்டிவ் நம்பர்ஸை இந்த ரெப்ரசன்டேஷன்ல பண்ண முடியாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ +43. ஸோ எத்தனை பிட் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க, 8 பிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 0 0 1 0 1 0 1 1. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா எல்எஸ்பின்னு சொல்லுவோம், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா parity பிட் ஆர் சைன் பிட்னு சொல்றோம். அதே நம்பர் பாத்தீங்கன்னா -43க்கு 8 பிட்ல போட்டிருக்காங்க. 1 1 0 1 0 1 0 1. இது வந்து -43க்கான பைனரி வேல்யூ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைன் பிட்ல பாத்தீங்கன்னா 1 வந்திருக்கு. சைன் பிட்ல 1 இருந்தா நெகட்டிவ் நம்பர், சைன் பிட்ல 0 இருந்தா பாசிட்டிவ் நம்பர். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது நாம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட், ஒன்றின் நிரப்பு முறை, இரண்டின் நிரப்பு முறைன்னு தமிழ்ல சொல்லுவோம். இது ரொம்ப ஈஸி தான். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா நெகட்டிவ் நம்பர்ஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்றோம், இந்த மெத்தடை யூஸ் பண்றோம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுக்கிறது இப்போ ஒரு லைவா பார்க்கலாம். இப்போ நான் வந்து 7 எடுத்திருக்கேன். இது வந்து பாசிட்டிவ் 7. அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 111. 4 பிட்னால ஒரு 0 ஆட் பண்ணிருக்கேன். இப்போ -7 கொடுக்குறாங்க. -7க்கு பைனரியில கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதே மெத்தட் தான். 0 1 1 1 பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா ஒன்றும் இல்லை, 1 இருந்தா 0 போடணும். 0 0 லாஸ்ட் லைன் இருக்கு, 0 இருக்கு, 1 1எல்லாம் 0 ஆக்கிடணும், 0 எல்லாம் 1 ஆக்கிடணும். இதான் என்னது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். அடுத்தது டூஸ் காம்ப்ளிமெண்ட். டூஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1 போட்டு ஆட் பண்ணிக்கணும். 0 + 1 1 0 0 1. இதுதான் என்னன்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போ -7 நீங்க எப்படி சொல்லலாம்னா இது வந்து +7,
0 1 1 1. -7 வந்து என்ன வந்திருக்கு 1 0 0 1. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. மறுபடியும் நான் சொல்றேன், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றது 1 எல்லாம் 0 ஆக்கிடணும், 0 எல்லாம் 1 ஆக்கிடணும். டூஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில 1 போட்டு ஆட் பண்ணிடணும். அதுதான் டூஸ் காம்ப்ளிமெண்ட். நாம இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து என்ன வரணும், 0 வரணும். 0 வந்தா நம்மளுக்கு கரெக்ட். -7 +1 ஆட் பண்ணீங்கன்னா 0 வரும். ஸோ 1 + 1 1 0ன்னு வரும். 0 கேரி வந்து 1. ஸோ 1 + 1 1 0, திருப்பி கேரி 1. 1 + 1 1 0, 0 போடுறீங்க, திருப்பி இந்த கேரி வருது. 1 + 1 1 0, 0 போட்டு 1. ஸோ இந்த பிட்டை ரிமூவ் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா 4 பிட்டில் தானே பண்ணோம், பார்த்தீங்கன்னா 0 0 வந்துடுச்சு. ஸோ நம்ம போட்டது சம் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும் எந்த நம்பர் கொடுத்தாலும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 7னால நம்ம 4 பிட் யூஸ் பண்ணோம். இதே பெரிய நம்பராக இருந்தால் 8 பிட் 16 பிட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. -24. இது வந்து என்ன நம்பர், டெசிமல் நம்பர். இந்த நம்பரை நாம பைனரியில கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா -24. -24 நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் +24 ஆனா வேல்யூ எடுத்துக்கணும். எத்தனை பிட் எடுத்துக்கணும், 8 பிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 11000 தான் +24 அதோட வேல்யூ. அடுத்தது என்ன பண்ணிருக்கோம்னா -24 பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். இதுதான் அந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். எங்கெல்லாம் 1 வருதோ அங்கெல்லாம் 0வா போட்டுருணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் 3 0 இருந்தது, 3 1 போட்டுட்டோம், அப்புறம் 2 1, அப்புறம் 2 0, லாஸ்ட்ல 3 0 இருக்கு பாருங்க, அதை 3 1 போட்டுரும். இதானது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க மறுபடியும் கொடுத்துருக்கோங்க. இது +24 8 பிட்ல மாத்திக்கணும். ஸோ ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா 11000, மொத்தம் 5 பிட்ஸ் தான் இருக்கு. அடிஷ்னலா ஃப்ரண்ட்ல எத்தனை பிட் ஆட் பண்ணிக்கணும், 8 பிட் வேணும்னா இன்னும் 3 பிட் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் இந்த 000ன்னு ஆட் பண்ணிருக்கோம். அடுத்தது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் +1 போட்டு ஆட் பண்ணீங்கன்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட். டூஸ் காம்ப்ளிமெண்ட் +1 போட்டு ஆட் பண்ணணும். எங்க ஆட் பண்ணணும்னா லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ல ஆட் பண்ணணும், LSBல. இதுதான் என்ன -24க்கான வேல்யூ. புரிஞ்சுதுங்களா? இப்போ நாம பைனரி அடிஷன், பைனரி நம்பரை எப்படி ஆட் பண்றது. பைனரியில பாத்தீங்கன்னா ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவைடும் பண்ணலாம். ஸோ இருநிலை கூட்டல். ஸோ நீங்க என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த டேபிள நல்லா ஞாபகப்படுத்திக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. 0 + 0 என்ன வரும், 0. 0 + 1 1, 1 + 0 1, 1 + 1 1 + 1 வந்தா 2 கிடையாதுங்க, ஏன்னா பைனரி இல்லையா. என்ன எழுதணும், 10ன்னு எழுதணும். ஆக்சுவலா 0 இது வந்து கேரி பிட் ஆயிடும். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 1011 + 1001 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறாங்க. இது ஆக்சுவலா என்ன வேல்யூன்னு பாத்தீங்கன்னா, இது 3 + ஒரு 8 11, இது வந்து 1 சாரி இது 1, இது வந்து 8 9, 9யும் 11யும் ஆட் பண்றாங்க. என்ன வரணும், 20 வரணும் இல்லையா. இப்போ பாருங்க. ஸோ 1 + 1 10 வரும், 0 இங்க போட்டுட்டு கேரி இங்க வரும். 1 + 1 அகைன் 10 வரும், 0 போட்டு கேரி இங்க வரும். 1 + 0 0 இல்ல 1, இப்போ 1 போட்டுரும். அடுத்தது 1 1 1 + 1 0, கேரி வந்து 1. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 101000. இது பாத்தீங்கன்னா 4 பிட், இது வந்து 16. இதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 16. 1 2 3 4 5. இங்க எப்படி எழுதலாம்னா 1 2 4 8 16, 16 4, 16 + 4 20. புரியுதுங்களா?
1 + 1 வந்து இங்க 2 கிடையாது 1 0. இப்போ பைனரி சப்ராக்ஷன். ஸோ பைனரி சப்ராக்ஷன்ல இந்த டேபிள் பார்த்துக்கோங்க. 0 - 0 = 0, 1 - 0 = 1, 1 - 1 = 0, 0 - 1, 0 - 1 = 1. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் பாரோ பண்ணியிருக்கோம். அப்போ பக்கத்துல இருந்து வாங்கும்போது ஒரு பிட் வாங்கணும் 1 0 ஆயிடும். 1 0 - 1 = 1. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம ஒரு லைவா ஒரு எக்ஸாம்பிளே பார்த்துடலாம். இப்போ 2 நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ பைனரி அடிஷன், பைனரி சப்ராக்ஷன் இப்படி பண்றாங்க. இப்போ நான் ஒரு 2 நம்பர் எடுத்திருக்கேன். 101 இது வந்து டெசிமல்ல 5, பைனரியில 101. இது வந்து 110 டெசிமல்ல வந்து 6. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5 + 6 வந்து 11. இப்போ நம்ம ஆட் பண்ணா 11 வரணும். 11 வருதான்னு இப்போ பார்த்துடலாம். 1 + 0 வந்து 1, 0 + 1னாலும் 1, 1 + 1னா 1 0. ஸோ இது 11 நம்ம பார்த்துடலாம். 1 0 1 1, 1 2 4 8. இப்போ நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 4 × 0 இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா 8, 8 + 2 + 1 = 11. ஸோ இது கரெக்டாக இருக்கு. 11 வந்திருக்கு, இங்கே வந்து. இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு சப்ராக்ஷன் பார்ப்போம். சப்ராக்ஷனில் வந்து 1010னா 10, டெசிமல் வேல்யூ வந்து 10. பைனரியில் 1010னா டெசிமல் வேல்யூ 10. அடுத்தது 110ன்றது 6. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ராக்ட் பண்ண போறோம். 10 - 6 என்ன வரணும்? 4 வரணும். பார்த்துடலாமா? 0 - 0 0, 1 - 1 0. இப்போ 0 இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ண முடியாது, 0ல இருந்து இதை சப்ராக்ட் பண்ண முடியாது. அதனால பக்கத்துல ஒரு பாரோ வாங்கணும். பாரோ வாங்கும்போது இது என்ன ஆயிடும்? இந்த 1 ஆயிடும். தட் இஸ் 10 ஆயிடும். 10 - 1 வந்து 1ன்னு வந்துடும். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இப்போ 100, 100ன்றது 4. ஸோ இதுவும் கரெக்ட். புரிஞ்சுதா? பைனரி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். இதை கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம பூலியன் அல்ஜிப்ரா, பூலியன் இயற்கணிதம் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பூல். இவருக்கு ஆனர் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் பேர்லயே இந்த தியரத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நாம இங்க பார்க்க போறோம். இதுல மெயினா நம்ம பார்க்க போறது என்னன்னா லாஜிக் கேட்ஸ். இதுல ஃபண்டமெண்டல் லாஜிக், மொத்தம் உங்களுக்கு 7 லாஜிக் கேட்ஸ் இருக்கு. இதுல ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா அண்ட், ஆர், நாட். அப்புறம் யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ் 2, நாண்ட், நார். இப்போ நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் கேட். அண்ட் கேட்டோட சிம்பிள் டி மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 2 இன்புட் கொடுக்கணும், ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதுல 0 கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ், 1னா ட்ரூ. இப்போ இந்த டேபிள்ல பார்க்கலாம். ட்ரூத் டேபிள்ல பார்க்க போறோம். 2 இன்புட் கொடுக்குறோம், ஒரு அவுட்புட். ஏபின்றது இன்புட், ஒய்ன்றது அவுட்புட். இப்போ ஃபர்ஸ்ட் 0 0 இது எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஆக்சுவலா 0 × 0 என்ன வரும்? 0 தான். 0 × 1 0, 1 × 0 0, 1 × 1 1. இது இந்த அண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இன்புட்டுமே ட்ரூவா இருந்தால் தான் அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும். ஏதாவது 1 ஃபால்ஸா இருந்தா கூட உங்களுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான் வரும். இது எங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம் எடுத்துப்போம். 10th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. பாஸ் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா அவன் வந்து 5 சப்ஜெக்ட்னா 5 சப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணிருக்கணும்? பாஸ் பண்ணிருக்கணும். தமிழ் பாஸா 35 மார்க் மேல இருக்கானா, அடுத்தது இங்கிலீஷ், அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க அண்ட் கண்டிஷனை நாம யூஸ் பண்ணுவோம். இப்போ பூலியன் எக்ஸ்பிரஷன்ல பார்த்தீங்கன்னா y is equal to a into b is equal to a dot b is equal to ab. That is a into b multiplication.
அடுத்தது நம்ம ஆர் கேட் பார்க்கலாம். ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலே போதும். இப்போ இதுக்கும் ரெண்டு இன்புட்டு, ஏபின்றது இன்புட்டு, ஒய்ன்றது அவுட்புட்டு. அங்க அண்டில் என்ன பண்ணணும்னா மல்டிபிளிகேஷன் சொன்னோம், இங்க வந்து அடிஷன் பிளஸ். 0 பிளஸ் 0 வந்து நமக்கு என்ன கிடைக்கும் 0. அடுத்தது 0 பிளஸ் 1 1, 1 பிளஸ் 0 1, 1 பிளஸ் 1 1. இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம், பிளஸ் யூஸ் பண்றோம். இது அதே எக்ஸாமினேஷன்லயே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிருக்கானா இல்லையா, ஃபெயிலுக்கு என்ன கண்டிஷன், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயிலா இருந்தா ஃபெயில் இல்லையா. இப்போ ஆர் கண்டிஷன் இங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி நம்ம பாஸா ஃபெயிலான்றதை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது நாட் கேட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு இன்புட் தான், நாம கொடுக்குற இன்புட்டை ஆப்போசிட்டா சொல்லும். இப்ப நாம இல்ல அப்படின்னா அது ஆமான்னு சொல்றோம், ஆமான்னா இல்லைன்ற. இப்போ ஏவோட இன்புட் பாத்தீங்கன்னா 0ன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 1ன்னு இருக்கும், 1ன்னு கொடுத்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது காம்ப்ளிமெண்ட். y is equal to a bar, complement of a. அடுத்தது NAND கேட். NAND கேட்ன்றது நாட்டும் அண்டும் சேர்ந்தது தான் NAND கேட். இப்போ இதோட சிம்பிள் பார்த்துக்கோங்க. இதுக்கும் ரெண்டு இன்புட்டு ஏபி கொடுக்கணும், அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா y. 0 0 நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, ஆக்சுவலா அண்டில் வந்து பாத்தீங்கன்னா 0 into 0 0 இருக்கும், அதை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 1. ஜஸ்ட் ஆப்போசிட் வரக்கூடிய ரிசல்ட்டை, அண்டோட ரிசல்ட்டை அப்படியே ஆப்போசிட் பண்ணீங்கன்னா NAND ரிசல்ட் வந்துடும். 0 into 1 0ன்னு இருக்கும், அதுல இங்க 1. 1 into 0 0, இங்க 1. 1 into 1 அங்க வந்து 1 இருக்கும், இங்க ஆப்போசிட் 0. பாருங்க, அங்க வந்து அண்டில் பாத்தீங்கன்னா y is equal to AB இருக்கும், இங்க y is equal to AB bar. அடுத்தது NOR கேட். நாட்டும் ஆரும் சேர்ந்தது. அண்டு ஆர் நாட் தெரிஞ்சிட்டாலே மற்றதெல்லாம் ஈஸியா நம்ம பண்ணிடலாம். ஆர் வந்து நாட்டோட ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஆர் வர ரிசல்ட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாரோட ரிசல்ட் வந்துடும். 0 பிளஸ் 0 அங்க வந்து என்ன இருந்தது 0ன்னு இருக்கு, இங்க 1. 0 பிளஸ் 1 வந்து ஆர்ல வந்து 1, இங்க 0. அந்த மாதிரி 1 பிளஸ் 0 0, 1 பிளஸ் 1 0, அங்க வந்து 1 வரும். y is equal to a plus b whole bar. அடுத்தது எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ஆருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஆருக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, அண்டில் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்புட்டும் ட்ரூவா இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து ட்ரூன்னு இருக்கும். அதே மாதிரி ஆர்லயும் ரெண்டு இன்புட் ட்ரூவா இருந்ததுன்னா ரிசல்ட் ட்ரூவா இருக்கும். அது அண்டா ஆரான்றது மாதிரி ஆயிடும். அதனால இங்க எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ன்றது ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருக்கும் இருந்தாலே போதும். இப்போ ரெண்டுமே ட்ரூவா வந்ததுன்னா இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ல ஃபால்ஸ்ன்னு வந்து 0 0, that is false false false, false true true, true false true, true true false. பட் ஆர்ல பாத்தீங்கன்னா ட்ரூ ட்ரூ ட்ரூன்னு இருக்கும். இது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், ஈஸியா நீங்க பண்ணிடலாம். அடுத்தது எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட். இதுலயும் ரெண்டு இன்புட் ஏபி, 0 0 அவுட்புட் வந்து 1, 0 1 0, 1 0 0, 1 1 1. இப்போ இந்த லாஜிக் கேட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை பத்தி நாம இங்க பார்க்கலாம். இப்போ கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றோம், ஸ்மார்ட் போன்ஸ், வாஷிங் மிஷின், கால்குலேட்டர்ஸ், லிஃப்ட். வாஷிங் மிஷின்ல பாத்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆயிருக்கா இல்லையா, டோர் ஓப்பன் ஆயிருந்தா வாஷிங் மிஷின் ரன் ஆகாது. அதே மாதிரி வாட்டர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா கட் ஆஃப் பண்றது, அந்த மாதிரி இடத்துலலாம் லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்றாங்க, தெரிஞ்சுக்கலாம். தமிழ்ல பாத்தீங்கன்னா அண்டு ஆறு நாட். இதை என்ன சொல்லணும்னா, அண்டுக்கு வந்து எல்லாம் பாயில்,
அல்லது வாயில், இல்லை வாயில்னு சொல்லுவோம். நீங்கள் பெஸ்ட்டு அண்டு ஆர் நாட்னே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம நம்பர் சிஸ்டம் எண்முறைகள் பற்றி நம்ம பார்த்தோம். அதில் நிறைய கன்வர்ஷன்ஸ், ஒரு நம்பர் சிஸ்டம்லேருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டத்துக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்தோம். ஈஸியாகவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அடுத்தது இந்த புக் பேக்கில் இருக்கிற நிறைய ப்ராக்டிக்கல் சம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நன்றி.